வள்ளியப்பன் சார். அருண் வள்ளியப்பன். அருண் உங்கள் பேப்பர் வள்ளிய சாரி வள்ளியப்பன் அப்பா பேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அருண் ஹவர் யூ? நல்லா இருக்கீங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? நல்லபடியாக போயிட்டுருக்கு சார். மெட்டீரியலாக படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். என்ன இம்பேக்ட்? அந்த பியூரோக்ராட்டிக்கோட வியூஸ் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக கிடச்சிருக்கேன். வெரி ஓகே சார். இப்போ எல்லாம் இருக்காங்க. சார் வந்து டிஎன்பிசியில் சேர்மனாக இருந்தவர். எஸ் சார். சார். எஸ் சார். சார் என் பேர் வந்து அருண். நான் வந்து மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகாவில் வெள்ளியங்குன்றம் புதூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து அரசு பள்ளியில் படித்து முடிச்சுட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ முடித்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் வந்து 2011 ஜாயின் பண்ணேன். ஸோ 2025 வரைக்கும் ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் ஒர்க் பண்ணேன். பேரலாக வந்து நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து டிசம்பர் 2025 வந்து நான் வந்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி 3 months ட்ரைனிங்கில் போயிட்டுருக்கேன். நான் ஃப்ரீ டைமில் வந்து கிரிக்கெட் விளாடுவேன். ஸோ இது அப்பா அம்மா வந்து ஃபார்மராக இருக்காங்க சார். விவசாயம் பார்க்குறாங்க. எஸ் சார். வேளாண்மையில் வந்து எஸ் சார் தமிழக அரசு தனி பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. எஸ் சார். அவசியம் என்ன? எஸ் சார். ஸோ தனி பட்ஜெட் கொண்டு வரும்பொழுது அதுக்குண்டான ஒரு ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ அதில் வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு ஸ்பெஷலாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது. ஏற்கனவே பட்ஜெட் போடுறாங்கல்ல, அதுலேயே வேளாண்மை இருக்குது, தொழில் இருக்குது, கொடுத்துட்றாங்க. எஸ் சார். தனி பட்ஜெட். எஸ் சார். ஸோ தனி பட்ஜெட் போடும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து இருக்குது சார். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து குரோத் உருவாக்கலாம் சார். ஸோ உங்களுடைய வேளாண் பட்ஜெட்டில் இப்போ இயற்கை வேளாண்மைக்கு ஏதாவது இருக்காங்க? எஸ் சார். சார் சீஃப் மினிஸ்டரோட மண்ணுயிர் காப்பம்ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது சார். ஸோ அது வந்து சாயில் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க சார். கரெக்டாக விளக்கம் சொல்கிறீங்களா? எஸ் சார். மண்ணுயிர்னு ஒன்று இருக்குது, மண்ணுயிர் இருக்குது. எஸ் சார். ஸோ மண்ணுயிர்ன்ற ஃபஸ்ட்டு மண்ணுயிர் வந்து சாயிலோட உயிர் சார், லைஃப் சார், சாயிலோட ஹெல்த்து. இன்னொரு மண்ணுயிர்ங்கிறது வந்து பீப்புள் சார், மக்களோட ஃபுட் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் சார். ஸோ என்ன கனெக்ஷன்? சார் சாயில் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸுக்கும் வந்து நல்ல விலை கிடைக்கும், ப்ளஸ் நமக்கு ஃபுட் செக்யூரிட்டியும் கிடைக்கும். ஸோ வல்னரபிள் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சார். ஸோ அதனால் வந்து மண்ணோட ஏதாவது ஸ்கீம் இருக்கா? எஸ் சார். ஸோ தமிழ்நாடு மில்லட் மிஷன் இருக்குது சார். ஸோ அதில் வந்து மில்லட்டோட ப்ரொடக்ஷனை வந்து 5 years ஸ்கீம் சார் அது. ஸோ அதில் வந்து மில்லட்டோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சார். மில்லட் கன்சம்ப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. எஸ் சார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 காரணங்கள் சொல்லுங்கள் சார். மில்லட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது சார். கிட்டத்தட்ட வந்து ரைஸோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அதோட காமன் பீப்புள் வந்து கன்சம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் குறைக்கிற மாதிரி ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மில்லட்ஸோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சி அதை வந்து சாதாரண மக்களும் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். சரி. நீங்கள் ஒரு கலெக்டராகவோ டெப்டி கலெக்டராகவோ போகும்போது உங்கள் மெக்கானிக்கல் நாலேஜ் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண முடியும்? கற்றுக்கிட்டது சொன்னீங்க. எஸ் சார். நான் சொல்கிறது வந்து மெக்கானிக்கல் நாலேஜ் இட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் நாலேஜுங்கிறதே வந்து ஒரு இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து ஒரு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் சார். இப்போ வெஹிக்கிள்னால் எஸ் சார். ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சிஸ்டம் என்ன, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சில கோர் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்ளை பண்ண முடியுமா? அது எங்கே அப்ளை பண்ணுவீங்க? எஸ் சார். கோர் நாலேஜ் வந்து எமிஷன் கண்ட்ரோல்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் சார். ஸோ அப்புறம் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஓகே சார். ஸோ ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம் சார். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் சார். அப்புறம் ட்ரைனேஜ் அந்த செக்டார்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் சார். ஸோ வேற எங்கே யூஸ் பண்ணலாம்? மெக்கானிக்கல் சாதனம் இல்லாத இடங்களே கிடையாது, ஸ்கீமும் கிடையாது இல்லையா? எஸ் சார். ஒரு இதில் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்கன்னா முதல்ல அங்கே போய் வாட்டர் சப்ளை ஸ்கீமில் மோட்டார் ஒர்க் பண்ணுறதா, கீழே இருக்கா, என்ன மாதிரி எஸ் சார், என்ன மாதிரி மோட்டார், சப்மர்ஜிபிளா இல்லையா? சப்மர்ஜிபிள் மோட்டார் என்னது இது? எஸ் சார். சப்மர்ஜிபிள் மோட்டார் வந்து நம்ம லேண்டுக்குள்ளேயே உள்ளே வந்து அந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து வாட்டர் எடுத்துக்கிறது சார்.
கன்வென்ஷனில் வந்து வெளியில் இருக்கும், வெளியிலேருந்து உள்ளே பைப் விட்டு கிணத்துலேருந்து எடுக்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய மோட்டார் சார். ஸோ சப்மர்சபிள் மோட்டார் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே வந்து வச்சுட்டு பம்ப் பண்ணி எடுக்கிறது. இப்போ ஒரு போக்குவரத்து சாதனம், ஒரு பஸ்ஸு, காரு இது மாதிரிலாம் தயார் பண்ணுறாங்க. சார் அதனுடைய முகப்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது பெட்டரா இல்லை கூர்மையாக இருக்கிறது பெட்டரா? ஓகே சார். ஸோ கூர்மையாக இருக்கிறது வந்து பெட்டர் சார். ஏன் அப்படின்னா நம்ம ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரின்சிபல். ஓகே சார். இன்ஜினியரிங் பிரின்சிபல் சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ பெர்னாலி பிரின்சிபல்ஸ் இருக்குது சார். ஸோ அதில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சார். ஸோ அதனால் வந்து ட்ராக் வந்து குறையும். ட்ராக் குறையிறதுனால வந்து வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா மூவ் ஆகும் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும் சார். ஸோ இந்த பிரின்சிபல் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது சார். கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் சிரிச்சு வச்சு டென்ஷனாக இருக்க மாதிரி. டென்ஷன் இருக்கா? இல்லை சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். தமிழ்நாடு வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து ஒரு எஸ் சார் ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்றதுக்கு காரணம் என்ன? எஸ் சார். சார் இதில் வந்து நம்மளுக்கு வந்து விண்டு வந்து ஒரு பெரிய சோர்ஸ் இருக்குது சார். நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸோட கேப்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கம்பம் வேலி அந்த ஏரியாவில் வந்து நம்ம விண்டோட பெரிய பவர் வந்து பெரிய விண்ட் ஃபார்ம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? முப்பந்தல்ல இருக்குது சார், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து சோலார் வந்து நம்ம கமுதியில் வந்து சோலார் பிளான்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சார். சரி. அது நமக்கு என்ன இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிரீன் எனர்ஜி பாலிசி 2023ல் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? எஸ் சார். சோலார் எனர்ஜி டார்கெட் வந்து மொத்தமாக டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் தனித்தனியாக சொல்ல வேண்டாம். ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் டோட்டலாக எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும்? ஸோ இட்ஸ் அரௌண்ட் 50% வந்து நம்மளோட டோட்டல் கன்சம்ஷனில் 50%. இன் டர்ம்ஸ் ஆஃப் when we give target, yes sir, not percentage. Okay sir. Specific targets are fixed இல்லையா? Yes sir, I hope அதை நான் படிக்கணும் சார். உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த வேல்யூ தெரியாது. ஓகே சரி. இப்போ எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த பவர் ஜெனரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் எந்த ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் வந்து மேற்பார்வை பார்க்குறாங்க? எஸ் சார். டான்கெட்கோ இருக்காங்க சார். அவங்க வந்து ஜெனரேஷனுக்கு வந்து பார்க்குறாங்க சார். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து தனியாக ஒரு அமைப்பு பண்ணுறாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா? இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து நம்ம லீடராக இருக்கிறதுனாலேயே சில பிரச்சனைகளும் உருவாகுது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து ரெனியூவபிள் எனர்ஜி கூடுதலாக கிடைக்கிறது வந்து நல்லது தானே? ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக நம்ம நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். அது நமக்கு வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி கூட வந்து ரொம்பவே நல்லது, இக்கோ ஃப்ரெண்ட்லி. ஆனாலும் இதனால ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சார் லேண்ட் அக்விசிஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் சார். ஏன்னா விண்ட்மில் வந்து கொஞ்சம் பெரிய இடங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் லேண்ட் அக்விசிஷன் தான் பெரிய பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு? சரி. இப்போ டான்கெட்கோவுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா சார்? அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல தான் சார் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து லாஸ் எக்ஸாக்ட் லாஸ் தெரியல சார். தெரியாது. அப்புறம் ஸோ அதுக்கு வந்து இப்போ பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க சார். ஸோ பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டில் ஒரு 0.5% வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் வந்து அந்த இல்லை எவ்வளோ லாஸ்ன்னு தெரியாத பொழுது அந்த லாஸை ஈடுகட்டுறது எவ்வளோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் போது? இல்லை ஃபினான்ஸ் கமிஷன் அது வந்து தியரிட்டிக்கலாக வந்து அது சரி பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. பட் என்ன பிரச்சனை? எதனால் பிரச்சனை? எஸ் சார். சார் ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரைஸ் வந்து கம்மி தான் சார். மக்கள் கொடுக்குறது அவங்க ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணுற காஸ்ட்டை விட நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். ஸோ எதனால் அதை எப்படி ஈடுகட்டுது? என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம சப்சிடைஸ் தான் சார் கொடுக்கணும். சரி. சப்சிடைஸ் கொடுத்து தான் அந்த இதை ஈடுகட்ட முடியும். சரி. ஸோ இப்போ அது வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? எனி ரெஃபார்ம்ஸ்? தெரியல சார். தெரியல. எஸ் சார். அதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். ஓகே சார். சரி. இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து தமிழ்நாடுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெவல்யூஷன் பகிர்வு பத்தலை அப்படின்றாங்க இல்லையா? அது எவ்வளோ கொடுக்குறாங்க, ஏன் பத்தலைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு? சார் ஸோ ஓவராலாக வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடியது வந்து 41% கொடுக்குறாங்க சார். ஸோ அது வந்து நம்ம இப்போ 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஏன் அப்படி கேட்குறோம்? 41% போதாதா? எஸ் சார். ஸோ வளர்ந்த மாநிலம் தானே நம்ம எதுக்கு அதிகமாக கேட்கணும்? சார் நம்ம கொடுக்குறத விட நம்ம கம்மியாக தான் சார் வாங்குகிறோம். ஆனால் வந்து
எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அதை ஈக்விட்டபிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் சார். ஸோ ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்கு பேர் அது என்னது சார்? வாட் இஸ் ஈக்விட்டபிள்? சார் தேவை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமாகவும், பீகாருக்கும் குஜராத்துக்கும் இது பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கும்லாம் வந்து தேவை ரொம்ப அதிகமாக இருக்கே. எஸ் சார். அதனால அது கொடுக்குறது சரிதானே? எஸ் சார், அவங்களுக்கு கொடுக்குறது அது கரெக்டு தான் சார். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக வந்து நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ அதில் வந்து அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இண்டிகேட்டரும் அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட டெவல்யூஷனுக்கு உண்டான இண்டிகேட்டர் அதுவும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க சார். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்ம இண்டிகேட்டர் வச்சு அது மூலமாகவும் டெவல்யூஷன் கொடுக்கும்போது ரெண்டு பேருமே வந்து போத் வளராத மாநிலங்களும் இல்லை வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கும் ஒரு ஈக்விட்டபிளான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்றது தான் சார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த எஜுகேஷன் விஷயத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. எஸ் சார். என்னது எஜுகேஷனில்? சார் ஹையர் எஜுகேஷனில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளோட இல்லை, நம்ம சொல்கிறது வந்து அது கூடாதுன்னு சொல்கிறோம். பட் அதையும் தாண்டி வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நாம் வந்து ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறோம். எஸ் சார். குரியன் ஜோசப் கமிட்டி கூட அந்த ரெக்கமெண்டேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே சார். என்ன சொல்லியிருக்காங்க சார்? எஜுகேஷனை வந்து திரும்பவும் ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வரணுன்றது நம்மளோட பெரிய டிமாண்ட் சார். எதனால் அப்படி? ஸோ நம்ம எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரும்பொழுது ஸ்டேட்டோட லா தான் ப்ரிவைல் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் வந்து ஸ்டேட்டில் இருக்கிறது முன்னாடி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எப்படி இருந்தது, எப்போ மாறுச்சு? ஸோ இனிஷியலாக வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் சார் இருந்துச்சு. ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே லா போடலாம். பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் லா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லா தான் சார் ப்ரிவைல் ஆகும். சார் தேங்க்யூ சார். தம்பி, நீங்கள் தமிழில் கேட்கவா ஆங்கிலத்தில் கேட்கவா? சார் தமிழ்லே கேட்கலாம் சார். நீங்கள் படித்ததெல்லாம் என்ன மீடியம்? நான் தமிழ் மீடியத்தில் தான் சார் படித்தேன். காலேஜ் ஸ்டடீஸ்? காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் சார். இந்த இங்கிலீஷ் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் தமிழில் எனக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கனால அந்த இது கேட்குறேன் சார். மதுரை இல்லையா? ஆமாம் சார், மதுரை தான் சார். எந்த இடம் மதுரையில்? மதுரையில் வந்து வெள்ளியங்குன்றம் புதூர் அப்படின்னா அப்பந்திருப்பதி பக்கத்தில் சார். மதுரையிலேருந்து எவ்வளோ தூரம்? மதுரையிலேருந்து 14 கிலோமீட்டர் சார். அரிதாப்பட்டி பக்கத்துலையா உங்கள் ஊர்? கொஞ்சம் க்ளோஸர் தான் சார். மேலூர் பக்கத்தில் அரிட்டாப்பட்டி. ஆனால் அளவுரோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து எங்கள் அரிட்டாப்பட்டியா சார்? அரிட்டாப்பட்டிக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் சார். எஸ் சார். சார் அரிட்டாப்பட்டியில் வந்து மைனிங் இஷ்யூ, டங்ஸ்டன் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு வந்து வேதாந்தா குரூப்புக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க சார். ஸோ அதை எதிர்த்து வந்து மக்கள் வந்து போராடினாங்க சார். ஏன் அப்படின்னா அந்த இது வந்து தமிழ்நாட்டோட முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் சார். ஸோ அதனால் வந்து அங்கே பல உயிரினங்களுக்கு உண்டான எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால அதை வந்து எக்காலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால அந்த பகுதியை வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து சமணர் படுக்கைகள் இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து ஆனைக்கொண்டான் லேக் இருக்குது. அங்கே இதெல்லாம் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. மெயின் ரோட்டில் போகும்போது யானை மாதிரி மலை இருக்குது, அதுதானே அது? அந்த அரிதாப்பட்டி மலையாது இல்லை சார். ஆனைமலை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார், பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்கும். எஸ் சார். அந்த மலையாது வேறு மலையாது? இல்லை வேறு மலை சார். ஆனைமலை வந்து வேறு இது சார். இது அரிட்டாப்பட்டியோட மலை வந்து அது சின்னது தான் சார். இந்த ஆனைமலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்காக தான் சார் இருக்கும். சமணர் கோயில் அங்கே இருக்குது சார். சமணர் படுக்கைகள் இருக்குது. யானைமலைக்கு கீழே வந்து நரசிங்கம் பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் சார். ஸோ அந்த பெருமாள் கோயில் பக்கத்துலேயும் சமணர் படுக்கைகள். டெண்டர் ஓடும்போதெல்லாம் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, கவர்மெண்ட் உட்பட. என்ன காரணம்? டெண்டரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா? எஸ் சார். வேதாந்தத்துக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு தான் பிரச்சனை வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சைலண்டாக இருந்தாங்க. என்ன காரணம்? மக்கள் நோட்டீஸ்க்கு வந்திருக்காதுன்னு மக்களுக்கு டங்ஸ்டன் வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க? எஸ் சார். ஸோ டங்ஸ்டன் வந்து நம்ம ஃபிலமெண்ட் பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார். அப்புறம் வந்து பார்மாசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸில் வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க சார். எக்ஸாம்பிள் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் டங்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சார். ஸோ அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். எலக்ட்ரோட்ஸில் வெல்டிங்கில் வந்து டங்ஸ்டன் இன்னர் கேஸ் வெல்டிங் அதெல்லாம் இருக்குது சார். ஸோ இதெல்லாம் டங்ஸ்டனோட யூசேஜ். எஸ் சார். எஸ் சார்.
ட்ரில் பிட் டங்ஸ்டன் கார்பைடு வந்து ட்ரில் பிட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க சார். நம்ம யூஸ் பண்ணுற ஐஃபோன் ஃபோன்ஸ் கூட வச்சு ஓகே சார். இந்த போகுது. எஸ் சார். ஓகே. இது காஸ்ட்லி மெட்டல். எஸ் சார். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கத்தானே செய்யும். எஸ் சார். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேண்டாமா? ஸோ ரெண்டுமே வேணும் சார். எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டலையும் பாதுகாக்கணும் சார். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பயோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இல்லாத இடங்களாக இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் வந்து மைனிங் பண்ணலாம் சார். மைனிங் எங்கே கிடைக்குது சார்? சார் ராஜஸ்தானில் நாகூரில் கிடைக்குது சார். அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடத்துல கிடைக்குது சார். அப்புறம் கர்நாடகாவில் வந்து அதிகமான ரிசோர்ஸஸ் இருக்குது சார், 41%. ஸோ அங்கெல்லாம் நம்ம மைன் பண்ணலாம் சார். கோலார்லேயும் இருக்குது சார். இது எஸ்ஐஆர் வந்தது இல்லையா? எஸ் சார். ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போஸ் பண்ணாங்க? எஸ் சார். ஸோ எஸ்ஐஆர் வந்து இப்போ இறந்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது சார். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து வெல்கம் தான் சார் பண்ணாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட டைம் தான் சார் ரொம்ப ப்ராப்ளம். அந்த கம்மியான டைமில் பண்ண முடியும். எஸ் சார். அது வந்து அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். அதை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே பாராட்டினார். ஆனால் இவ்வளோ குறுகிய டைமில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்து அதுக்குண்டான அவங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். ஸோ அதுக்காக தான் சார் ஸ்டார்டிங்கில் அப்போஸ் பண்ணாங்க. டைம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அப்போஸ் பண்ணாங்க. எஸ் சார். அப்போ இந்த டைமில் எலெக்ஷன் டைம்லேயே பண்ணும்பொழுது அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான இவங்க வரல அப்படின்னா அவங்களால வந்து ஓட் பண்ண முடியாது சார். ஸோ இதை வந்து எலெக்ஷன் டைமில் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே பண்ணால் இன்னும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். எஸ் சார். அதான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் இருக்குது சார் அதில். ஸோ ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க சார். அதுவும் சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் நடந்துச்சு. இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும் சார். போகஸ் ஓட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் அதே மாதிரி மக்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு ஓட்டிங்கன்னா என்ன அப்புறம் திருப்பி கேட்பாங்க எப்படி பண்ணுறாங்க. அங்கே 2 அரசியல்வாதிகள் இருந்தவங்க சொந்த இருக்கிறவங்க நாங்களே நிறைய அரசியல்வாதிகள் பக்கத்துலேயே பார்க்குறவங்களாம் இருக்கும். இதெல்லாம் போகஸ் ஓட்டிங் எல்லாரும் பண்ணுறது இல்லை ஓகேங்களா. அது மாதிரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்பாங்க. ஓகே சார். எப்படிங்க வந்து இவிஎம்ல எப்படி போகஸ் ஓட்டிங் போடுதுன்னு கேட்பாங்க. ஓகே நீங்களே போய் மாட்டிக்க வேணாம் அதில். ஓகே சார். அது என்ன பர்பஸ் என்ன? எலக்ட்ரல் 2 பேர் இருக்கிறவங்க இறந்து போகிறவங்க பேர்லாம் ரிமூவ் பண்ணுறோம். புதுசாக ஜாயின் பண்ணவங்க விடுதல் கூடாது. அதுதான் முக்கியமானது. ஆமாம் சார். போகஸ் ஓட்டிங்க அது மாதிரிலாம் வந்து சொன்னால் கட்டுறோம். ப்ரூவ் பண்ணுவீங்களா போகஸ் ஓட்டிங் பண்ணுவாங்கன்னு? ஓகே சார். எங்கே ஒரு பேப்பரில் ஒரு 4ஆம் தர இதில் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகே சார். தொழில் வந்து சொல்லும்போது உங்கள் கண்டதுக்கு பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஓகே சார். போகஸ் ஓட்டிங்கன்னா என்னங்க போகஸ் ஓட்டிங் சொல்கிறீங்க ஓகே. அப்படி கேட்டானா நம்ம தேவையில்லாத சிக்கலை வேண்டாம். என்னோட புரிதல் தப்பு தான் சார். இது வெஸ்ட் பெங்காலையும் எவ்வளோ அப்போஸ் பண்ணுறாங்க சார்? அங்கேயும் வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து ஒரு இதில் வந்து பப்ளிக் ஆஃபீஸில் வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுக்காத அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து பண்ணுறேன். நான் கேள்வி என்னென்னா எஸ் சார். அவ்வளோ ஸ்டிஃபாக அப்போஸ் பண்ணுறாங்க சார். அங்கேயும் வந்து எலெக்ஷன் டைம்லேயே ஷார்ட்டஸ்ட் பீரியடில் வந்து எஸ்ஐஆர் திருத்துறதுனால ஸோ அவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க சார். தமிழ்நாட்டில் முடிக்கும்போது வெஸ்ட் பெங்கால் முடியாது. பண்ணலாம் சார். வெஸ்ட் பெங்கால்லையும் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்டட் டைம் வேணும். ஸ்லோவாக பண்ணுறதுங்கிறது வந்து பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஓகே சார். இங்கே வந்து ஃபாரின் நேஷனல்ஸுக்கும் ஓட்டு இருக்கு. ஓகே சார். அது எஸ்ஐஆரில் அதெல்லாம் போயிடும். ஓகே சார். அந்த வெஸ்ட் பெங்காலோட பிரச்சனை என்ன? ஓகே. தமிழ்நாடு வேற அப்படி நம்ம இலங்கை தமிழர்கள் இருக்காங்க அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் என்ன பிரச்சனை அது திங்க் பண்ணி பாருங்க. பங்களாதேஷ் மைக்ரேஷன் ஓகே சார். இல்லையா வெளிலேருந்து ஒர்க் பண்ண வரவங்க. எஸ் சார். ஸோ அந்த ஓட்டுகள் வந்து பிரியும் போது பிரச்சனை வரும் யாருக்கு. ஓகே சார். அதுதான் முக்கியமானது. அப்போ வரும்போது வந்து அது சேர்க்கக்கூடாது சேர்க்கலாம் அப்படிங்கும்போது அது வரும். ஓகே. பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணுறது தான் அல்டிமேட். எஸ் சார். ஏன்? ஏன்னா அவங்க தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடி ஆர்டிகல் 324 அந்த நேரத்தில் அது. ஓகே சார். நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் சார். இன்றைக்கி படிச்சிங்களா? இன்றைக்கி படித்தேன் சார். என்ன பேப்பர் படிக்கிறீங்க சார்? தினமணி படித்தேன் சார். தமிழ் பேப்பர் மட்டும் தமிழ் பேப்பர் படிக்கிறேன் இங்கிலீஷ் சார். பேப்பர் படிக்கிறீங்களா? இல்லை இங்கிலீஷ் பேப்பர் நான் ரெகுலராக படிக்கிறது சார். இங்கிலீஷ் பேப்பரும் படிக்கிறேன். ஓகே சார். வரும்போது அதில் உள்ள கட்டுரைகள்லாம் இருக்குல்ல எடிட்டோரியல்ஸ். ஆமாம் சார். அதை படிங்க. கண்டிப்பாக சார். சிலது நமக்கு தேவையாக இருக்கும், சில தேவையாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது வந்து இன்னைக்கு உள்ள ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் என்ன? எஸ் சார். ஸோ இன்றைக்கி வந்து எல்பிஜி 20,000 டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்தது சார். அப்புறம் வந்து ஈரான் வாரில் வந்து பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்க்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணுறாங்க சார் பீஸ் இதுக்காக.
வென்யூ வந்து வென்யூ வந்து பாகிஸ்தானில் சார். எஸ் சார். பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க. எஸ் சார். எஸ் சார். அது டாக்ஸ் ஃபெயிலியரா சக்ஸஸா? சார் டாக்ஸ் வந்து ஆன்கோயிங் தான் சார். ஸோ நேற்று வந்திருக்காங்க. ஸோ நீ பேசினதுக்கு அப்புறம் ஆன்கோயிங் டாக்ஸ் பட் லேட்டர் ஆன் லேட்டஸ்ட் நியூஸ் வந்து ஃபெயில். ஓகே சார். ஓகே சார். ஓகே they could not decide. ஓகே சார். இந்த கான்ஃப்ளிக்ட்ல நமக்கு லெசன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன லெசன்ஸ் கிடைச்சிருக்கு? எஸ் சார். ஸோ இது வந்து நம்ம பொலிட்டிக்ஸில் சொல்கிற மாதிரி எந்த நாடும் நம்மளுக்கு நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாதுன்றதில் வந்து உறுதியாக இருப்பாங்க சார். ஸோ ரெண்டாவது வந்து நம்மளோட சப்ளை செயினை வந்து டைவர்சிஃபை பண்ணிக்கணும் சார். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரஷ்யாட்ட வந்து நம்ம ஆயில் வாங்கினதை ஸ்டாப் பண்ணோம் யூஎஸ் ஸ்ட்ரீட். ஸோ அந்த இது பண்ணணும் சார். நம்மளோட இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சார். ஸோ இது மூணும் நம்மளுக்கு உண்டான லேர்னிங்ஸ். ஒரு மேஜர் பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே சார். ஆல்டர்னேட் எனர்ஜி. எஸ் சார். ஆல்டர்னேட் எனர்ஜிஸ் வந்து நம்ம பண்ணலாம் சார். should not fully depend on ஒன் பர்டிகுலர் சோர்ஸ். எஸ் சார். ஸோ நம்ம ஆல்டர்னேட் எனர்ஜியில் நம்ம இந்தியாவுடைய பங்கு எப்படி இருக்கு? எஸ் சார். நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து 3rd பிளேஸில் இருக்கோம் சார் டோட்டலாக ஆல்டர்னேட் எனர்ஜிஸில். ஸோ இந்த மாதிரி எல்பிஜி கண்டிஷன்ஸ் அப்போ நம்ம வந்து நம்ம ரூரல் ஏரியாவில் கோபர்தன் ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் சார். ஸோ டெவலப் பண்ணோன்னா அந்த மாதிரி எல்பிஜி கிரைசிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணலாம் சார். எஸ் சார். வெரி குட். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருண், Yes, sir. நான் 2 தடவை உங்களுக்கு ஃபீட்பேக் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எஸ் சார். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் ஆன் தட். இன்னைக்கு ரிவர்ஸில் பண்ணுவோம். ஏற்கனவே சேர்மனாக இருந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பண்ணவர். அதில் அவருடைய பார்வையில் Yes, sir. முதல்ல உங்களுக்கு பற்றி ஒரு ஒரு என்ன ஃபீட்பேக்கு, என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். பை அண்ட் லார்ஜ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஓகே சார். நல்லா தான் இருக்குது. ஓகே சார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே சார். நீ வந்ததும் இந்த இது பண்ணுறீங்களா, நமஸ்தே சொல்கிறீங்களா? Yes, sir. வணக்கம். எஸ் சார். எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே சார். அது கொஞ்சம் ஒரு பவர் பண்ணி ஓகே சார். ஓகே. வந்து கொஞ்சம் தரவாக வச்சுக்கலாம். ஓகே சார். எந்த கேள்வி வேணும்னு கேட்கலாம். ஓகே சார். அதனால் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ் சார். அதெல்லாம் இப்போ ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, உக்ரைன் வார், எஸ் சார். எனர்ஜி, செக்யூரிட்டி, எஸ் சார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். அந்த டே டு டே இல்லை, சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கூட நடந்ததுன்னா அதை பற்றி கேட்கலாம். ஓகே ஸோ சார். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் கேட்பாங்க. இப்போ நான் கேட்டேன் இல்லையா, எஸ் சார். எஸ் சார். அரிதாப்பட்டி அரிட்டாப்பட்டி விஷயம். சார் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மதுரையில். ஆமாம் சார். ஆமாம். எங்களுக்கெல்லாம் அவர் தான் மென்டார், ஓகே சார். குரு. எஸ் சார். அப்புறம் வந்து நீங்கள் படித்த டிகிரி பற்றி கேட்பாங்க. ஓகே சார். ஓகே சார். அது வேலை பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்பாங்க. ஓகே சார். நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே சார். எந்த இதில் என்ன குரூப் 1ல எந்த சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? சார் டெபுட்டி கலெக்டர் சார். தெரிஞ்சுக்கல. அப்போ அந்த எதுக்காகன்னு கேட்பாங்க. ஓகே சார். அதில் உள்ள ஹையரார்கி கேட்பாங்க. ஓகே சார். அதெல்லாம் வந்து தர வச்சு ஓகே சார். ரெவன்யூ சிஸ்டத்தை பற்றி கேட்பாங்க. ஓகே சார். ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் பற்றி கேட்கலாம். ஓகே சார். எனி கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட். ஓகே சார். ஓகே. ஜென்ரல் நியூஸ், கரண்ட் நியூஸ், இதெல்லாம் ரொம்ப தர வச்சு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா தம்பி, இப்போ சொல்லுங்கள். நீங்கள் சார் சொன்ன மாதிரியே ஓகே சார். இப்போ வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது. Yes, sir. ஸோ ஒருவேளை அந்த டிஸ்கஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே சார். அப்படி அங்கே வரும்போது நம்ம எங்கே வந்து நின்றுச்சு கடைசியாக? எனர்ஜி ரெனியூபிள் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியில் வந்து நின்றது இல்லையா? Yes, sir. அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது நம்ம நான் கேட்ட கேள்வி Yes, sir. லிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதில் டேட்டா இல்லை. ஆமாம் சார். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா நீங்க எல்லா செக்டர் டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா நிறையலாம் இல்லை, அதிகம் இல்லை, இதுக்கெல்லாம் பண்ணியாகணும். நீங்க ஓகே சார். ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். Okay, sir. அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, எஸ் சார். எல்லாம் மினரல்ஸ், எஸ் சார். எந்த ஏரியா எடுத்தாலும் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ், அந்த எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சீங்கன்னா தான் Okay, sir. உங்களுக்கு அதை கோரிலேட் பண்ணி சொல்லும்போது இம்ப்ரெசிவா நீங்க பண்ணலாம். ஓகே சார். இப்போ நல்லா பண்ணிருக்கீங்க, ஓ சார். இன்னும் சிறப்பா பண்ணலாம். கண்டிப்பாக சார். நான் டான்ஜெட்கோ பத்தி கேட்டேன். எஸ் சார். சரிங்களா? உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னேன், ஒரு நல்லதே ஒரு கெட்டதாக உருவாகுது. என்னன்னா நமக்கு வந்து அந்த இது சீசன் டிபெண்ட். எல்லா வருஷம் முழுக்கவே வந்து அந்த விண்ட் எனர்ஜி அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி சோலாரும் இருக்க முடியாது. அப்போ தேர் இஸ் அ பீக் இருக்கு, லோ இருக்கு ஃப்ரீக்வன்சிஸ்ல. அப்போ உங்களுக்கு வந்து கிரிட் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நீங்க சொல்லவே இல்லை. சரியா? அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ நமக்கு, எஸ் சார். இல்லையா? ஆமாம் சார். இப்போ
கூடுதலான பவரும் ஜெனரேட் ஆகும் போதும் அந்த கிரிட் தான். ஆமாம் சார். கம்மியாக ஜெனரேட் ஆகும்போது அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் ரினியூபிள் எனர்ஜியை நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வளர்த்து விட்டுட்ட பிறகு கிரிட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? சார் அது ஒரு கேள்வி. இப்போ டான்ஜெட்கோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கு. அது இன்னும் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியில போயிட்டு அது எப்படி தன்னை ஈடுபடுத்திக்க முடியும்? அதால முடியுமா? இதெல்லாம் தான் அப்படிதான் பார்க்கணும். புரியுதா? ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டா அதை அனலைஸ் பண்றது 360 டிகிரிஸை பண்ணிட்டு நீங்க போங்க. அப்ப எதை கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். ஓகே, சிறப்பா உங்களால பண்ண முடியும். முயற்சி பண்ணுங்க. கிரிக்கெட் விளையாடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? கிரிக்கெட் விளையாடுவீங்க. சரி, ஃபைன். ரைட், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.